நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறது ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருப்பதி. திருப்பதி மலை அடிவாரத்திலே இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. இவரு செஃப் மோகன், காலேஜோட ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஷெஃப். இவரு நமக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா டிஷ் செஞ்சு காட்ட போறாரு. வறுக்க வேண்டியது, நறுக்க வேண்டியது, அரைக்க வேண்டியதுன்னு எல்லாம் ஒரு பக்கம் அங்கங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு சமைக்கிற வேலையில சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ ஓவரால் இங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். சமைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொடிங்கள்லாம் கூட இங்கே ரெடியாக இருக்குது. அந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் பாத்திரத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அது காஸ்ட் அயர்ன் பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. பட் இதில் சமைக்கிறது நல்லது. நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோ நாங்களும் லைட்டிங் அண்ட் கேமரோட ரெடியாக இருக்கோம். அவங்களும் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள்களோடையும் ரெடியாக இருக்காங்க. செஃப் மோகன் எங்களுக்காக நாட்டுக்கோழி புலுசு, கோங்குரா மட்டன் அண்ட் ராகி முத்தா செஞ்சு காட்டினாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கறி. வணக்கம், தி எவ்ரிடே குக்கிங்காக நான் பிரியா. இன்னைக்கு நம்ம திருப்பதியில் இருக்கிற ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு வந்திருக்கோம். நாட்டுக்கோழி கறி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுங்கிறது செஃப் மோகன் உங்களுக்கு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து ரா சிக்கன் எடுத்துக்கணும், நாட்டுக்கோழி. அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிக்கணும். மேரினேட் வந்து நான் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், சால்ட் வந்து நம்ம வந்து அளவாக போடணும். டேஸ்ட் அமைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் போட்டிக்கலாம். அப்புறமா கூட யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் வந்து இது மேரினேட்காக அதில் சால்ட் போட்டுக்கிறது. இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதோ கலந்து விட்டாச்சு. 1/2 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். இதோ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, அதனால இதை நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். சிக்கனை குக்கரில் போடுங்க. இதோட 1 கரண்டி எண்ணெய், 2 டம்ளர் தண்ணி. சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ 2 டம்ளர் போதும். இதை இப்போ 3 விசில் விட்டுடுங்க. சிக்கன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றணும். 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் ஆயில். கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு ஆட் பண்ணுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்கணும். ஏலக்காய் கிராம்பெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக வதக்கிட்டே வாங்க. இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிட்டு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். ஸோ நாங்கள் வந்திருக்கிறது ஆந்திரா, இங்கே காரம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குவாங்க. ஸோ உங்களோட காரம் அளவை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இதோ வெங்காயம் வதங்கி ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சிக்கனும் அங்கே வெந்துருச்சு. அதை இங்கே ஆட் பண்ணிடலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணியை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சிக்கனை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன்லேருந்து தனியாக எடுத்து வச்ச தண்ணியையும் சேர்த்துருங்க. இதில் நம்ம இப்போ 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இதோ சிக்கனோட மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. இதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு மசாலா பேஸ்ட் இதோட ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அரைங்க. அதை இப்போ இந்த கிரேவியோட சேர்த்துடலாம்.
இதை நல்லா கலந்து விடுங்க. அப்படியே இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இதோ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி கறி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குட்டி குட்டியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவுங்க. அதோட கொஞ்சமாக நறுக்குன்னு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த அடுப்பில் இருக்கட்டும். இதோ நம்மளோட நாட்டுக்கோழி கறி ரெடி. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவுங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.